நான் ஒரு பறையன் சமூகத்தை சார்ந்தவன் சொல்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க, அசிங்கப்படுறாங்க. அது ஒரு அவச்சொல் மாதிரி பார்க்குறாங்க. ஒரு திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து பறையர் என்று சொல்லிக்கிட்டு யாராவது வந்தால் செருப்ப கழட்டி அடி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி மைனஸ் பறையர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் 0 ஆயிடும். பல பேர் பறையருங்கிற பேர்ல இயக்கம் வச்சுக்கிட்டு வருவோம், செருப்ப கழட்டி அடிங்க. தலித் அப்படின்னு சொல்லிட்டாலே மிகப்பெரிய புரட்சிகார சொல்ல நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த தலித் என்ற சொல் என்ன தெரியுங்களா? ஒரு வியாபார சொல். வியாபார சொல். இது வந்து ஒரு வசீகர சொல். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் கூட வந்து பறையர்ல நான் பறையர் தான், பறையர்லேருந்து வந்தவன் தான் அப்படி கூட சொல்லியிருக்காரு. இல்லை, அது அண்ணனோட அவருடைய மேன்மையான குணத்தை அது வந்து காட்டு. இந்த சமூகத்தில் மூத்த குடி உயர் குடி என்ற திமிரும் பெருமிதமும் நமக்குள்ள வந்துடும். உங்களுக்கு இந்த திருமாவளவன் மீது ஏன் அவ்வளவு வெறுப்பு? நிச்சயமா இல்லை. அவரும் நம்மளோட கூட பிறந்த சகோதரத்தை நம்ம இன்ன வரைக்குமே நினச்சிட்டு இருக்கோம். அதாவது எல்லா பெண்களும் வந்து அன்பும் அரவணைப்பும் கருணையும் இருக்கும். ஆனால் கூடுதலாக பறையர் மக்களுடைய பெண்களுக்கு இந்த அன்பு அரவணைப்புன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது தாய்வழி சமூகம், இதுதான் மூத்த குடின்னு சொல்கிறாங்க. மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு பறையர் சங்க தலைமை ஆலோசனை குழு தலைவர் திரு கரு தமிழரச பறையனார் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க ஐயா. உங்களுடைய அரசியல் பயணங்கள்லாம் எப்படி போகுது? இது அரசியல் பயணன்றதை விட என்னோட மக்களுக்கான ஒரு நெறிகாட்டுதல் வழிகாட்டுதல்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதை வந்து என்னன்னாக்கா என்னோட மக்கள் சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விழிப்புணர்வு இல்லாத சூழ்நிலை இருக்குது. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக என்னோட சேர்ந்து நிறைய களப்போராளிகள் இருக்காங்க. அந்த களப்போராளிகள் சேர்ந்து நானும் ஒருவனாக பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு புரிதலற்ற தன்மை, ஒரு தமிழ் சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புரிதலற்ற தன்மைனா என்ன, அதை எப்படி சொல்லணும்னாக்கா ஒரு பறையன் சொல்கிறதுக்கு வந்து வெளிப்படையாக ஒரு பறையன் நீ என்ன சமூகம்ன்ட்டு கேட்டால் நான் ஒரு பறையன் சமூகத்தை சார்ந்தவன் சொல்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க, அசிங்கப்படுறாங்க. அது ஒரு அவச்சொல் மாதிரி பார்க்குறாங்க. நிச்சயமாக அது கிடையாது. உண்மையிலே இந்த தமிழ்குடி சமூகத்தில் ஒரு மேன்மையான சமூகம்ன்றது வந்து பறையர் சமூகம் தான். இப்போ இந்த நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அரசியல் விமர்சகர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்லாம் தன்னை எப்போதுமே பறையர்னு அப்படி நெஞ்ச நிமித்து சொல்லுவார். அது மாதிரி ஐயா எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள்லாம் வந்து தங்களை பறையர்கள் என்று பேரறிவிப்பு செய்து கொள்கிறார்களே. நிச்சயமாக. அதாவது வந்து அவர்களோட தான் நம்மளும் பயணிக்கிறோம். அவரும் நம்மளோட சேர்ந்து பயணிக்கிற ஒரு களப்போராளி தான். இப்போ யாரை நம்ம சொல்கிறோம்னா பொது சமூகத்தை நம்ம பேசுகிறோம். அதாவது இந்த நிலப்பரப்பில் பெருவாரியாக இருக்கின்ற பறையர் சமூகம் ஒரு நபர்கள் மட்டுமே சொல்றத வந்து அதை கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஒவ்வொரு ஏரியாவில் தான் இருப்பாங்க. இப்போ நாடார்கள்னா தென் மாவட்டங்கள்ல இருப்பாங்க, நிச்சயமா. தேவர்கள்னா இந்த மதுரை சுற்றி உள்ள பெரிய மாவட்டங்கள்ல இருப்பாங்க, வன்னியர்கள் வடக்க, இங்க கொங்கு வெள்ளாள கவுண்டர்னு இருப்பாங்க. ஆனா இந்த பறையர் சமூகம் என்பது நாடு முழுவதும் பரவி வாழுகிறார்கள். ஆனா அவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை? என்ன காரணம்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப காலகட்டத்திலே வந்து ஒரு குடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு மிகவும் அதாவது பாவப்படுற ஒரு சமூகம்னா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பறையர்குடி பெண்கள் தான் இருப்பாங்க. ஒருத்தரை பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எல்லா பெண்களும் வந்து அன்பும் அரவணைப்பும் கருணையும் இருக்கும். ஆனால் கூடுதலாக பறையர் மக்களுடைய பெண்களுக்கு இந்த அன்பு அரவணைப்புன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது தாய்வழி சமூகம், இதுதான் மூத்த குடின்னு சொல்கிறாங்க. அது வந்து வரலாற்று ரீதியாக சொல்கிறான். நம்ம வந்து ஏதோ பொதுவாக போகிற போக்கில் வந்து பறையர் சமூகம்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் கூட வந்து பறையர்ல நான் பறையர் தான், பறையர்லேருந்து வந்தவன் தான் அப்படி கூட சொல்லியிருக்காரு. இல்லை, அது அண்ணனோட அவருடைய மேன்மையான குணத்தை அது வந்து காட்டுது. இப்போ அரசியல் கட்சிக்கு போயிட்டாலே தன்னை வந்து நான் இந்த இடத்துல இருந்து மாறுபட்டு நான் நிற்கிற இடத்துல நிறையா தலைவர்கள் நம்ம பார்க்குறோம்.
ஆனால் செந்தன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இந்த புரிதலை வந்து அவருக்கு இருக்க போய் தான் வந்து ஒரு மூதாதையர்கள் வந்து என்னோட குடி வந்து அங்க இருந்து தான் தோன்றிருக்கணும் அப்படிங்கிறத அவரு தெளிவா எல்லா இடத்துலயுமே பதிவு பண்றாரு. அதை வந்து உண்மையிலே வந்து என்ன போன்ற கலப்பொருள்கள் சீமான் அவர்கள் வந்து இன்னொரு இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னா நாங்க குறப்பைய மக்கள் தான் அப்படின்னு கூட சொல்றாரு. இல்ல எப்படின்னா எல்லா குடிகளுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பத்துல ஏதாவது ஒரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து தொடர்புடைய சமூகமா தான் இருக்கும். இப்போ நம்ம தான் வந்து என்னன்னாக்கா நீங்க வந்து வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்க, நான் கருப்பு சட்டை போட்டிருக்கேன், சரிங்களா? இப்போ இந்த நிற வேறுபாடு அவ்வளவுதான். அதே மாதிரி குடி வேறுபாடு அவ்வளவுதான். ஆனா நம்ம வந்து 2 பேருமே மனிதர்கள் அப்படின்ற ஒரு ஒரே இடத்துலதான் இருக்கு. ஆமா, கிளைகள் எங்க இருந்தாலும் அதனுடைய ஆணி வேறு ஒரே அதுல வந்து பல கிளைகள்ல சல்லி வேறு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அதோட கிளை ஆணி வேறு ஒரு மரத்திற்கு ஒரு வேறு தான் இருக்கும். அதோட கிளைகள் வந்து எத்தனை வேணாலும் இருக்கலாம். அதுல இருந்து வர விதைகள் வந்து விருட்சம் எவ்வளவு வேணாலும் முளைக்கலாம். தலித் அப்படின்னு சொல்றத நீங்க ஏற்கிறீங்களா? எங்களுக்கு நிச்சயமா இப்போ ஒரு விஷயத்த ரொம்ப அதிகப்படியான எதிர்ப்பு நாங்கள் செய்யறது இந்த ஒரு வார்த்தைக்கு தான். எல்லாரும் வந்து இதை வந்து பெரிய ஏதோ ஒரு புரட்சிகர சொல்லு மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த தலித் அப்படின்னு சொல்லிட்டாலே மிகப்பெரிய புரட்சிகர சொல்லு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த தலித் என்ற சொல்லு என்ன தெரியுங்களா? ஒரு வியாபார சொல். வியாபார சொல். இது வந்து ஒரு வசீகர சொல். இதன் மூலம் வந்து என்னன்னாக்க வியாபாரம் தளத்துல இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னாக்க ஒரு பொருளை வந்து விற்பனை செய்யறதுக்கு பலவிதமான யுக்தியில கடைபிடிப்பாங்க. அது மாதிரியான சொல்லுதான் இந்த தலித் என்ற சொல். அப்போ உண்மையிலே வந்து இந்த பறையர் மக்களுக்கு தலித் என்ற சொல்ல அடையாளப்படுத்துவதன் மூலம் என்ன நினைக்கிறாங்கனாக்க இதை ஒரு வியாபாரியால மாத்துறாங்க. உண்மையிலே வந்து பறையர் மக்கள் வந்து ஒரு வியாபார பொருளா? நிச்சயமா கிடையாது. இந்த மக்கள் மண்ணினுடைய பூர்வக்குடி தொல்குடி அவங்களுக்கான உரிய அங்கீகாரத்தை பெறுறது மாதிரியான விஷயங்களை இந்த இது செய்யாம அதை வந்து பிற்போக்குத்தனமா தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லிட்டு அதாவது அரசு இயந்திரமே அப்படி சொல்லுது. அரசு இயந்திரமே எதை வந்து தடுக்கணுமோ அரசு இயந்திரமே அதை சொல்லுது. அது ஏன் சொல்லுதுன்னா தமிழர்களாக இங்க வந்து எழுச்சி பெற்றக்கூடாது, தமிழ் குடிகளாக இங்க வந்து எழுச்சி பெற்றக்கூடாது. இங்க தமிழர்களாகவும் தமிழர் குடிகளாகவும் எழுச்சி பெற்றுட்டா இவன் யாருன்ற அடையாளப்படுத்தப்படுவாங்க. அப்போ அடையாளப்படுத்தப்பட்டுச்சுன்னா நமக்கான அரசியல் பாதை அங்க வந்து முடிவுக்கு வரும். அப்படிங்கிறதுனால என்ன செய்யறாங்கனாக்க இவங்களை பிரித்தாளர சொல்றதுல தான் தலித்துன்னு சொல்றதுலையும் தாழ்த்தப்பட்டவன் சொல்றதுலையும் இன்னும் அரிஜன் சொல்றதுலையும் இன்னும் பலவிதமான சொல்லு இதுல வந்து உள்ளாடப்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் வந்து திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து பறையர் என்று சொல்லிக்கிட்டு யாராவது வந்தா செருப்ப கழட்டி அடி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. மேலும் தங்களை வந்து தலித் அப்படின்னு அவர் பேரறிவிப்பு செய்யறாரு. இதெல்லாம் நீங்க அப்போ எப்படி பாக்குறீங்க? அது வந்து தவறா? அவர் சொல்றது தவறா? இல்ல, அவர் வந்து அரசியல் காரணங்களுக்காக தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தணும். இந்த ஷெட்யூல் காஸ்டுக்குள்ள தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தணும், தான் மட்டுமே வளர்ந்துகிட்டே போகணும்ன்ற அந்த ஒரே ஒரு குறுகிய கண்ணோட்டத்துல அவருக்கு அவருடைய அரசியல் பாதை வந்து இப்போ பொது சனத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரை வந்து வேறு விதமா பார்த்துட்டு இருக்காங்க இப்போ. ஆனா பறையர் சமூகத்துல மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து பறையரும் தான் ஒரு பறையன் அப்படின்னு சொல்றதுக்கு முன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பறையன் தன்னிச்சையாக ஒரு தமிழ் குடி வந்து முன்னேறிச்சுன்னா அல்லது தமிழ் குடியில ஒரு குடி வந்து தன்னை அடையாளப்படுத்திட்டோம்னாக்கா அவர் தனிச்சு விடப்படுவார். இந்த அரசியல் களத்துல தனிச்சு விடப்பட்டுட்டா நீங்க இப்படி எடுத்துக்கோங்களேன், திருமாவளவன் அப்ப நீங்க சொன்ன மாதிரி மைனஸ் பறையார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் 0 ஆயிடுவார். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு திருமாவளவன் மைனஸ் பறையர்கள் அப்படின்னு வச்சுட்டோம்னா அவரை கழிச்சிட்டோம்னாக்கா பறையர்களை திருமாவளவத்திலிருந்து கழிச்சிட்டோம்னாக்கா அவர் 0. நீங்க அதை வந்து தக்க வச்சுக்கணுன்றதுக்காகவும் சில எங்களை மாதிரியான போராளிகளை வந்து கொச்சைப்படுத்துன்றதுக்காகத்தான் அவர் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. இது தெரியாத பறையர் மக்கள் என்ன செய்யறாங்கனாக்கா நான் எங்களை போன்ற பறையர் ஒரு உணர்வாளர்கள் வந்து என்ன சொல்றோம்னாக்கா நான் தான் பறையன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் முன் வந்தோடனே அவர் என்ன செய்யறாரு, அவனெல்லாம் வந்து வேஷம் கட்டிட்டு இது மாதிரி மீடியாவில் உட்காந்து பேசுறானுங்க, அவனுங்கெல்லாம் வந்து செருப்பு கழட்டி அடிக்கணும்னு சொல்றாரு. நீங்க எழுதுகிற ஒவ்வொரு எழுத்திற்கும் எதிர்வினை ஆற்றுகின்ற இந்த திருமாவளவன் கொடியவோ கட்சியோ வச்சுக்கிறவங்க ரொம்ப அசிங்கமா எழுதுறாங்களே, என்ன உங்கள் மீது எது வன்மமா? மிகப்பெரிய வன்மம். உண்மையை சொன்னா
கசக்கம் தானே. நீங்களும் அதே அவர்கள் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர் தானே, ஏன் உங்களை மட்டும் இப்படி வன்மம் கொண்டு அசிங்கமாக எழுதணும்? இல்லை, இங்கே ஆபாசம்ன்றது வந்து தொண்டன்கிட்ட பரவறதில்லை. அப்போது இங்கே ஆபாசங்களை கற்றுத்தருவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தலைவன் எப்படி போகிறாங்களோ அதுதான் தொண்டவன் ஃபாலோ பண்ணுவான். திருமாவளவன் மீது ஏன் அவ்வளவு வெறுப்பு? நிச்சயமாக இல்லை. அவரும் நம்முடைய கூட பிறந்த சகோதரத்தை நம்ம இன்ன வரைக்குமே நினச்சிட்டு இருக்கோம். எந்த இடத்துலையுமே வந்து அவரை வந்து விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்கிட்ட வந்து கருத்தியல் ரீதியான முரண்பாடு தான் ஒழிய அவரை வந்து தாழ்த்தி பேச வேண்டும்ன்ற நமக்கு நோக்கம் கிடையாது. உங்களுடைய பறையர் சங்கம் விடுதலை சிறுத்தைகளை முழு மூச்சோட எதிர்க்கக்கூடிய காரணம் என்ன? அதைத்தான் நம்ம இப்போ கேட்கிறோம். அண்ணனோட பாதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலித்தியம்ன்ற பாதையை அம்பேத்கரை கொண்டு வந்து இங்கே வந்து திணிக்கப்படுறார் திட்டமிட்டு. அதாவது அம்பேத்கர்ன்றவர் ஒரு பொதுவான சமூகத்துக்கு பொதுவான தலைவர். அவர் வந்து குறிப்பாக பறையர் மக்களுக்கு மட்டுமே சட்டத்தை வந்து இயற்றலை, அனைவருக்குமான சட்டத்தை ஏற்றி போயிருக்காரு. இங்கு பறையர் மக்களுக்கான ஆளுமைகள் எண்ணற்ற ஆளுமைகள் இருக்காங்க. தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் படங்கள் வந்து அங்கே தவிர்க்கப்படும். ஏன் தவிர்க்கப்படுதுன்னா, தாத்தா ரெட்டமலை சீனிவாசன்றவர் வந்து அன்றைய காலகட்டத்தில் அம்பேத்கருக்கு நிகராக லண்டனில் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அப்போது அந்த அளவுக்கு ஆளுமை செய்யக்கூடிய ஒருத்தரை, அவரை அம்பேத்கரை வந்து இங்கே எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எடுத்து சென்றீங்களோ அதே அளவுக்கு தாத்தா ரெட்டமலை சீனிவாசனை நீங்கள் எடுத்து சென்றிருக்கீங்களான்னு பார்த்தா அது இல்லை. ஆனால் சொல்லலாம், நாங்கள் வந்து அங்கே மேடையில் பேசணும், அந்த இங்கே மேடையில் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக கொண்டு செல்வதன் மூலமாக தான் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போக முடியும் ஒழிய, என்றைக்காவது ஒரு நாள் பேசுனதை வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பறையருக்காக பேசிவிட்டார் அப்படின்னா நம்ம எடுத்துக்க முடியாது. இன்றைக்கி ஏன் நம்ம வந்து பறையர் சங்கத்தில் இருக்கவங்க வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து அவர்களுடைய கருத்துகளுக்கு எதிர்முறையான கருத்துக்கள் நம்ம வைக்கிறோம்னா, அவர் முற்றிலுமாக வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறது வந்து எந்த சமூகத்தினாக்கா, அதை ஒழிக்கணும்னா சாதிகளை ஒழிச்சிட்டா எல்லாம் மறைஞ்சிரும், எல்லாமே கிடைக்கப்பட்டுரும் சொல்கிறார் அவர். இப்போ சாதியத்தை இந்திய அரசு குறிப்புகள்லேருந்து நம்ம எடுத்து நீக்கிவிட்டா பறையருக்கான வாழ்வாதார உரிமைகள் எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது கிடைக்குமான்றதுக்கு கேள்விக்குறி 1000 மடங்கு இருக்கும். அப்போது இவருடைய பார்வை வேறு, பறையர் மக்களுடைய வாழ்வாதாரம் வேறு. நம்ம எல்லா இடத்துலையும் தமிழகம் முழுக்க நம்ம வந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, தமிழகம் முழுக்க பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பறையருடைய வாழ்வாதாரங்கள் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. சரி, உங்களுடைய இயக்கம், உங்களுடைய அந்த பறையர் சங்கம் அந்த சமூக மக்களை முன்னேற்றுவதற்கு என்னமான திட்டங்களை வச்சிருக்குது? என்ன மாதிரியான திட்டங்கள்? நீங்கள் நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. பறையர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமீப கால நாட்களில் தான். அதுவும் குறிப்பாக பறையர்னு சங்கம் கட்டிட்டு வருவான் அல்லது இயக்கம் கட்டிட்டு வருவான், அவனை மாதிரி ஆட்கள் வந்தானா சிறப்பை கொண்டியாடின்னு சொன்னார். அவர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியக்காக சொன்னாலும் அது ஒட்டுமொத்த சமூகத்தை சொன்னது மாதிரி தான். அது நம்ம சொல்லலாம், அதற்கு விளக்கங்கள் வந்து வேறு வேறு விதமான விளக்கங்கள் சொல்லலாம். இங்கே பாசிசம் வளர்ந்துடும், பாஜக உள்ள கால் ஊன்றிடும், இப்படி பல விதமான விளக்கங்கள் சொல்லலாம். ஆனால் சமூகத்தை சொல்கிறதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. நீ எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வேண்டாலும் நீங்கள் வந்து போயிருங்க, அதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. அதாவது இந்த மக்கள் வந்து உங்கள் மீது மிகுந்த பற்றுதல் உடைய மக்கள். இந்த மக்கள் இல்லைனாக்கா திருமாவளவன் இவ்வளோ தூரத்திற்கு இந்த உச்சத்தை அடைந்திருப்பாரானா நிச்சயமாக கிடையவே கிடையாது. இது பறையர் மக்களாகிய அந்த டிபிஐ தலித் ஃபெண்டர் ஆஃப் இந்தியா அப்படின்ற உருவான காலகட்டத்திலேருந்து அங்கே அந்த காலகட்டத்தில் வேலை பார்த்தவங்களுக்கு அது தெரியும். இன்றைக்கி வேணால் பொதுவாக யார் வேணாலும் வந்து கட்சியில் இணைஞ்சிட்டு அவங்கள வந்து என்ன செய்வாங்கனாக்கா, பொதுவாக வந்து விடுதலை சிறுத்தைகள்னாக்க தேசிய கட்சி ஆயிடுச்சு, மைய நீரோட்டத்தில் பயணிச்சிருச்சுன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக கிடையாது. பறையர் மக்கள் தான் இதற்கு முதுகெலும்பு. இந்த கட்சிக்கு முழுக்க முதுகெலும்பு வந்து பறையர் மக்கள் தான். இவ்வளவு நேரமும் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்து நம்ம கேட்ட கேள்விகளுக்கு மிக அருமையாக பதில் கொடுத்த ஒரு எளிய மக்களின் தலைவர், எப்போதுமே ஒரு கோரிக்கையோடு இருக்கின்ற ஒரு சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக களத்தில் நிற்கின்ற ஒரு தலைவராக நாம் அவரை பார்க்கிறோம். நன்றி தமிழர். நன்றிங்க.